டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் டிசம்பர் மாதம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. பெண் IAS அதிகாரிகள் 3 பேர் சிறப்பு விசாரணை நடத்தி வந்தனர். தீவிர விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஞானசேகரன் மீது வழக்குகள் நிரூபணமாகி உள்ளதாக போலீஸ் தரப்பில் பதியப்பட்டது. அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. காவல்துறை தரப்பில் 29 பேர் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சி அளித்தனர். மேலும் 75 சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆகியிருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே குற்றவாளி என்றும் அறிவித்தார். அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞானசேகரன் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் அவனது குடும்ப சூழலை காரணம் காட்டி குறைந்தபட்ச தண்டனை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு திமுக கூட்டணியில் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக கமலஹாசனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் வைகோ மகன் துரை வைகோவுக்கு திமுக கூட்டணியில் வாய்ப்பளிக்கப்பட்டது. என்றாலும் வைகோவிற்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பளிக்க வேண்டும் என மதிமுகவினர் வலியுறுத்தினர். ஆனாலும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வில்சன், சிவாஜிலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவது உறுதியாகிவிட்டது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அரசு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் முக்கிய உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு பிறப்பித்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அலுவலகத்தில் இருந்தபடியே பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அடிக்கடி பள்ளிகளுக்கு திடீரென சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். பள்ளிகளுக்கு திடீரென சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் மாணவ மாணவியர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு வந்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும்படி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். திமுகவை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டியது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். விஜய் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் கருத்தை வரவேற்பதாகவும் நயினார் நாகேந்திரன் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வர வாய்ப்பிருப்பதாக EPS கூறி வருகிறார். ஆனால் எந்த கட்சியும் இதுவரை அறிவிப்பினை வெளியிடவில்லை. அதேவேளையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருமாறு விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றால் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பரவலாக கனமழை நீடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
தக் லைஃப் படத்தில் த்ரிஷாவுக்கும் கமலஹாசனுக்கும் அந்தந்த கதாபாத்திரங்களை உணர்ந்தே காதல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக இயக்குனர் மணிரத்னம் விளக்கமளித்திருக்கிறார். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் விரைவில் திரைக்கு வருகிறது. இந்த படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள த்ரிஷா கமலஹாசன் காதல் காட்சிகள் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த வயதில் கமலஹாசன் த்ரிஷாவுக்கு இது தேவையா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த கேரக்டர்களின் உணர்வோடுதான் காதல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக இயக்குனர் மணிரத்னம் விளக்கமளித்திருக்கிறார். பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு உச்ச நட்சத்திரங்களை வைத்து எடுக்கப்படும் படங்கள் தற்போதெல்லாம் பெரும் ரிஸ்காக மாறியிருப்பதால் முந்தைய படங்களை ரீ-ரிலீஸ் செய்து கல்லா கட்டும் நடவடிக்கையில் தயாரிப்பாளர்கள் இறங்கியுள்ளனர். அந்த வரிசையில் விஜயின் கில்லி படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. எனவே இந்த வரிசையில் விஜயின் படங்களை ரீ-ரிலீஸ் செய்ய முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. குஷி, சிவகாசி ஆகிய படங்களின் ரீ-ரிலீஸ் அறிவிப்பை தயாரிப்பாளர் AM ரத்னம் அறிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.